ஸோ கவிநாடு கண்மாயில் குறுங்காடுகள் அமைக்கிற பணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு குறுங்காடு, ஆல்ரெடி அமைச்ச குறுங்காடு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு 3வது குறுங்காடு போட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணேன் இந்த குறுங்காடு அமைக்கிறப்ப அப்படின்னா, குறுங்காடு அமைக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 அடி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊறிட்டுருக்கு. ஸோ இது எவ்வளோ வாட்டர் சர்ப்ளஸான இருக்க ஏரியா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரி ஃபுல்லாகவே தூர்வாரி அந்த தண்ணி கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு, ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது, காட்டவும் முடியாது. ஸோ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கவிநாடு கண்மாய் வேலை பார்க்க கவிநாடு கண்மாயை பற்றி நிறையா விஷயம் புரிஞ்சு கொண்டிருக்கோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கண்மாய் இந்த நிலைமையில் நம்ம விட்டு வச்சுருந்தோம். அந்த கண்மாய் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துட்டு தான் வந்துட்டு இத்தனை வருஷமாக. ஸோ இப்போ நம்மளும் ஓரளவு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகைகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா கவிநாடு கண்மாய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எவ்வளோ தூரம் தண்ணி ஊறிட்டு போகிறாங்க. இங்கே ஆரம்பிச்சு இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே ஒரு 20-30 மீட்டர்ஸ் கிட்ட தண்ணி ஊறிட்டு இருக்கு. ஸோ இங்கே குறுங்காடு போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த குறுங்காடு வந்து ஒரு வாட்டர் ட்ராப் சைஸில் இருக்குது, ஷேப்பில் இருக்குது குறுங்காடு. எப்படி இருக்கும் தண்ணி அவ்வளோ க்ளீனாக அந்த ரைட்டில் பிடிக்க போகிறாங்க. தண்ணி எடுத்து குடிக்கிறதே நான் அப்படியே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் வந்து கவிநாடு அடிக்கடியாக போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் எவ்வளோ போஸ்ட் பண்ண முடியுமோ முழுக்க இங்கே அப்டேட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகளின்றி